கண்ணியத்துக்குரிய வாக்காளர்களை, நாடெங்கும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆற்றல் மிகுந்த அடலியர்களை, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அத்துணை பேருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாமானிய தொண்டன் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் உங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காணொளியிலே நாம் எது குறித்து விவாதிக்கப் போகிறோம் என்று சொன்னால், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய தளபதி விஜய் அவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு கரம் கோர்ப்பாரா என்கிற கேள்வியோடு தான் இன்றைக்கு இந்த காணொளியிலே நாம் விவாதிக்க இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் ஜுரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகமோ இன்றைக்கு எந்தவித அச்சமும் இல்லாமல் தைரியத்தோடும் தெனாவட்டோடும் திமுக சொல்லுகிறது, 2026 மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்கிற செய்தியை திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறது என்று கேட்டால், நாங்கள் 200+ தொகுதிகளை கைப்பற்றி தமிழ்நாட்டில் மிருகபலத்தோடு 2026 ஆட்சி கட்டலில் அமருவோம் என்கிற செய்தியை திமுக சொல்லுகிறது. அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிறது என்று சொன்னால், 5 ஆண்டு காலத்தை தொட்டு நிற்கிற திமுக அரசாங்கத்தினுடைய சாதனைகளை நம்பி திமுக இப்படி தெனாவட்டாக நம்பிக்கையோடு பேசுகிறதா, அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கத்தின் கட்டமைப்பு தொண்டர் பலத்தை நம்பி திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வாறு பேசுகிறதா என்றெல்லாம் அலசி பார்க்கிற போது, அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் முழுக்க முழுக்க நம்புவது தன்னுடைய அரசாங்கத்தை அல்ல, தன்னுடைய கட்சியையோ தொண்டர்களையோ அல்ல, ஆனால் அவர்களோடு துணை நிற்கிற அந்த 13 கட்சி கூட்டணியைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்புகிறது. அதனால்தான் இவ்வளவு தெனாவட்டாக தெம்பாக பேசுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அங்கம் வகிக்கிறதே 13 கட்சிகள். அந்த 13 கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய சாதனைகளோடு ஒத்துப்போகிறார்களா? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கோத்திரங்களோடு இந்த 13 கட்சிகளும் ஒத்துப்போகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கொள்வோம். அந்த கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒத்துக்கொண்டு அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. சமீபத்தில் நடந்த அந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே கூட மார்க்சிய கம்யூனிஸ்டுகளுக்கு, இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அவ்வளவு முரண் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாடும் ஏடும் மறந்து விடுவதற்கில்லை. ஆனால் இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கம்யூனிஸ்டுகள் ஒத்துப்போகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒற்றை காரணம் என்னவென்று சொன்னால், மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியிலே நாங்கள் திமுகவோடு பயணிக்கிறோம், we are intact
எங்களுடைய கூட்டணி அப்படியே சேதாரமில்லாமல் தொடருகிறது என்கிற செய்தியை இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் நாட்டு மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, கம்யூனிஸ்ட் இப்படி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன திமுகவோடு கொள்கை உடன்பாடு கொண்டு பயணிக்கிற கட்சியா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையோடு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எத்தனையோ முரண்கள் இருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய முரண் இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு கொடிக்கம்பத்தை கூட தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேயும் நிம்மதியாக நட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் முடியவில்லை என்கிற சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கிறது. ஆனால் இவைகளையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒற்றை கரத்தில் இன்டாக்டாக பயணிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம், மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. சரி, விசிகாவினுடைய நிலைமை இப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கிற இன்னொரு கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன திமுகவோடு இணக்கமாக இருக்கிற கட்சியா என்று கேட்டால் கிடையாது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் எத்தனையோ கொள்கை முரண்கள் இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் தமிழ்நாட்டிலே பிறந்ததென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக எதிர்த்து பிறந்த கட்சி தான் மதிமுக. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியதைப் போல தமிழ்நாட்டில் எந்த கட்சியினுடைய தலைவரும் பேசியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நாடாளுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து மறுமலர்ச்சி திமுகவுடைய தலைவர் வைகோ பேசியதை இந்த நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த மதிமுக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தோடு கரம் கோர்க்கிறது, நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் காரணம் மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியிலே அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுவதற்கில்லை. சரி, இவர்களெல்லாம் இப்படி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் பிரதான கூட்டணியாக இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார்னா, தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் என்று பேசுகிறார். அருமைக்குரியவர்களா, எவ்வளவு முரண்பாடான வார்த்தை இது! திமுகவுக்கும் காமராஜருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? காமராஜர் ஆட்சியை திமுக தருகிறது என்று காங்கிரஸ் பேசலாமா? என்ன அடிப்படையில் பேசுகிறார்கள் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு புரியாத புதிராக உள்ளது. நான் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் விருதுநகர் மண்ணிலே இருந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தான் ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் சீனிவாசனை கொண்டு வந்து சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக வேட்பாளராக நிறுத்தி பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த பெருமை இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு என்பதை மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் விருதுநகரில் ஏமாற்றப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கன்னியாகுமரி மண்ணை நாடி தேடி வந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் களத்திலே காமராஜரை அரவணைத்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். காமராஜருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு வந்த திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா?
கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தலா இல்லை நாடார் மன்ற தேர்தலா என்று சொல்லி காமராஜர் பிறந்த அந்த ஜாதியை பச்சையாக கொச்சைப்படுத்திய அந்த கொடுமையை செய்த கட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல பெரியோர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியிருந்த அந்த வாடகை வீட்டை புகைப்படம் எடுத்து தங்களுடைய கட்சியேடாக இருக்கிற முரசொலி பத்திரிகையிலே என்ன செய்தி திமுக வெளியிட்டது தெரியுமா? ஏழை பங்காளன் காமராஜர் வாழுகிற மாடா மாளிகையை பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களே என்று சொல்லி விளம்பரப்படுத்தி காமராஜரை பச்சையாக அசிங்கியப்படுத்திய கட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த செல்வ பெருந்தகை இந்த திமுகவைத்தான் காமராஜர் ஆட்சியை தருகிறார்கள் என்று சொல்லி காமராஜரை தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக காமராஜர் என்கிற பெருந்தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி கொண்டு, அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட முரண்களோடு இருக்கிற கட்சிகள் 13 கட்சிகள் நாங்களெல்லாம் இன்டாக்டாக இருக்கிறோம், நாங்களெல்லாம் ஒரு இடத்தில் திமுக தலைமையில் பயணிக்கிறோம் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த நிலையிலே தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தைரியமாக நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அருமைக்குரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக இருக்கிறது என்கிற தெம்பு திராணியில் பேசுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில கூட்டணி ஒன்றிணைக்க முடியாது என்கிற தைரியத்தில் பேசுகிறார்கள். இவர்களுடைய எண்ணத்தில் எதிர்பார்ப்பில் ஒரு இடியை இறக்குகிற விதமாகத்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாலே பேட்டி தருகிற போது, பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அவர் சொன்னார் என்னன்னா, நாங்கள் பலமான கூட்டணியை அமைப்போம், திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலே இருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை அஜெண்டா, அதுதான் 2026 எங்கள் இலக்கு. இந்த இலக்குக்கு ஒத்து வருகிற அத்தனை கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டணியை அதிமுக தன்னுடைய தலைமையிலே அமைக்கும், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் என்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன உடனேதான் ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விவாதங்களிலே கலந்து கொள்ளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த துதிபாடிகளை வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெள்ளித்திரையிலே மின்னி மினுங்குகிற நட்சத்திரம் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் எடப்பாடியார் ஒரு கரம் கோர்க்க முடியுமா? அப்படி கரம் கோர்த்தால் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது போன்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அருமைக்குரியவர்களே, நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலுடைய தட்பவெட்ப நிலைகளை எல்லாம் அறியாதவராக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இல்லை. விஜய் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டினுடைய தேவை 2026 ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தை தருகிற ஆற்றல் வல்லமை அது படைத்திருக்கிற ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். ஆக அதிமுகவினுடைய தலைமையிலே பயணித்தால் மட்டும்தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும் என்கிற அந்த இரகசியம் தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பாணியிலேயே 2011 எப்படி அருமைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு கரம் கோர்த்தார்களோ, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் அதிமுக கூட்டணி என்று எப்படி கேப்டன் அறிவித்தாரோ, அதே வழியில் அருமைக்குரிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பயணிப்பார்கள்.
புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி மாற்றத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அதிமுகவோடு ஆட்சி மாற்றத்துக்காக துணை நிற்கும் ஒரு அற்புதமான ஆட்சி மாற்றத்தை 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அதிமுக தரும் தரும் தரும். அந்த நாட்கள் வெகு தொலைவிலே இல்லை இல்லை என்பதை சொல்லி ஒன்றுபடுவோம். ஒற்றுமையோடு திமுகவை வென்று காட்டுவோம். நாளை நமதே, நாளும் நமதே, நாடும் நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஒழுங்குக வாழ்க. அண்ணன் எடப்பாடியார் புகழ். நன்றி, வணக்கம்.